20/1/2022 அன்று குமரி மாவட்டம் ஹலால் குக்கிங் ஆயில் சார்பாக கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெயை தயாரிப்பதற்காக இந்த கொப்பரையை நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம், காய போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக மனிதன் சந்திக்கக்கூடிய அடையக்கூடிய நோய்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் தான் அப்படிங்கிறது நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம சமையலுக்கு எண்ணெயை வாங்குகிறோன்னு வைங்களேன், அது முடிந்த வரை நம்ம தரமான எண்ணெய் தான் வாங்கிட்டு வருவோம். வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு நம்ம முடிவு பண்ணோம்னு சொன்னால் நல்ல எண்ணெயா, இது கலப்படம் இல்லாத எண்ணெயா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நம்ம என்ன செய்வோம், தரமான பொருளை வாங்கி கொண்டு வந்து தான் வீட்டினுடைய சமையலுக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஆனாலும் நம்ம இப்போ எல்லாத்துக்குமே இந்த எண்ணெயின் மூலம் ஏற்படுகின்ற அந்த உடல் உபாதைகள் எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அது எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது நம்ம என்ன செய்வோம்னா கல்யாண வீட்டுக்கு போவோம், அல்லது ஒரு பர்த்டே வைக்கிறாங்கன்னு சொல்லி வைங்களேன், அந்த விருந்துக்கு நம்ம என்ன செய்வோம்னா போவோம். அந்த மாதிரி விருந்து போடக்கூடியவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க. அதான் நம்ம வீட்டில் போடக்கூடிய அந்த விருந்து ருசியாக இருக்கணும், மனமாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்களே தவிர எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாலும் அந்த மாதிரியான ஒரு சூழல் அமைப்பில் இல்லை. அப்போ கடையில் விற்கக்கூடிய அந்த டின்னில் விற்கக்கூடிய சமையல் எண்ணெய்கள் தான் என்ன செய்வாங்க, உதாரணமாக ஒரு சமையல் காட்டை பொறுப்பை படைச்சாங்கன்னு வைங்களேன், அவர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்வார்னா போய் சமையல் எண்ணெயை வாங்கிட்டு வருவார். அப்போ அது மாதிரியான எண்ணெய்களை நம்ம அடிக்கடி நம்ம பயன்படுத்தணும் பார்த்தீங்களா விருந்துங்கிற பேரில். அதனால தான் நம்மளும் அந்த எண்ணெயின் மூலம் ஏற்படுகின்ற உபாதைகளில் நம்மளும் மாட்டிக்கிறோம், விளங்குதுங்களா. அதனால் விருந்து போடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். 1 மாதத்துக்கு முன்னாடியே நீங்களே தேங்காயை வாங்கி அதை வெட்டி இது மாதிரி கொப்பரையை செய்து எண்ணெய் எடுத்து என்ன செய்யலாம், உங்களுடைய கல்யாணத்தினுடைய அந்த விருந்தை ரொம்ப தரமுள்ளதாக ஆரோக்கியமானதாக மாற்றலாம். அல்லது இது மாதிரி எண்ணெயை தயாரிக்கக்கூடிய நபர்களை சந்தித்து இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் இருக்குது, நீங்கள் ஒரிஜினல் எண்ணெயை தயாரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நாளை கல்யாணம்னா இன்றைக்கி போய் கேட்கக்கூடாது. அப்படியெல்லாம் டக்குன்னெல்லாம் தயாரிக்க முடியாது தரமான எண்ணெய்களை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க என்ன செய்வாங்க, நம்பிக்கையோடு கேட்குறாங்கங்கிற அடிப்படையில் தேங்காயை வாங்கி அதை வெட்டி காய போட்டு இது மாதிரி கொப்பரை செய்து அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த எண்ணெயின் மூலம் நீங்கள் சமைக்கக்கூடிய அந்த சமையல் இருக்குது பார்த்தீங்களா, செக்கெண்ணெயின் மூலம் அது நல்ல மனமாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும், விளங்குதுங்களா. அதனால் இதுலேயும் நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாக கவனம் செலுத்தணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கொப்பரை கூட நம்ம ஒரு திருமணத்திற்காக வேண்டி இப்போ காய போட்டுட்ருக்கோம். அந்த திருமணத்துக்கு இன்னொரு 10 நாள் இருக்கிறார். இது மாதிரியான தேவைகள் உங்களுக்கு ஏற்படுமேயானால் நீங்கள் நம்மளே என்ன செய்யலாம், அணுகலாம். நமது தொடர்பு எண் 999 45 33 265.